இந்த மாதிரி மாடல் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இது என்ன இவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்துட்டு 1 மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் நார்மல் நமக்கு தெரிஞ்ச a+b² = a² + b² + 2ab அந்த நார்மல் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொஸ்டினில் வந்துட்டு √7 - 1 டிவைடட் பை √7 + 1 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மேலே இருக்கிற டேர்ம் வந்துட்டு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிறது √7 - 1 டிவைடட் பை √7 + 1. அதை வந்து நான் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா, சேம் இந்த ஒரு டேர்மால் √7 - 1ஆல் மேலேயும் √7 - 1ஆல் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் √7 + 1 டிவைடட் பை √7 - 1. இது வந்து இந்த மேலே இருக்கிற டேர்மால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். √7 + 1 √7 - 1. இங்கே √7 நம்ம வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இது வந்து a - b, இது a - b, இது a + b, இது a - b. இங்கே பாருங்கள், a + b, a + b, a - b, a + b. ஸோ இந்த மாதிரி வந்துச்சா? ஸோ இதில் இது எதுக்கு பண்ணுறோன்னா, இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயும் a - b × a - b. அதை வந்து என்னென்னு பண்ணிக்கலாம், a - b தான் ஹோல் ஸ்கொயர்னு பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இங்கே கீழே என்ன இருக்குது, a + b × a - b இருக்கா? அதே மாதிரி மேலே a + b the whole square, a + b the whole square is equal to a - b × a + b. ஓகேவா? ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த வந்து ஃபார்முலாவில் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த a - b the whole square is equal to a² + b² - 2ab. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். a² = 7, b² √7² 7 ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் b² = 1 - 2ab. ஓகேவா? divided by a + b × a - b is equal to a² - b². கரெக்டாக? ஸோ √7² - 1² means 7 - 1 ப்ளஸ் a + b the whole square. சேம் இங்கே பண்ணலாம். a² + b² + 2ab 2 √ × 1 divided by சேம் தான் a - b × a + b is equal to a² - b². ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும், 7 - 1 is equal to a + b √7. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா 8 - 2 √7 ப்ளஸ் 8 + 2 √7 the whole 6. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 6ன்னு போட்டுட்டு is equal to a + b √7. ஓகேவா? ஸோ இங்கே +2 √7 -2 கட் ஆகும். ஸோ 16 divided by 6 is equal to a + b √7. இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு போகலாம். ஆப்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது அப்ளை பண்ணுங்கள். a வந்து 0 கொடுத்தோன்னா b √7 is equal to 16/6 ஈக்குவலைஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு a is equal to 5/3 கொடுத்தோன்னாலும் ஈக்குவலைஸ் ஆகாது. இப்போது இங்கே b வந்துட்டு 0 வேல்யூ வந்துச்சுன்னா ஈக்குவலைஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏக்கு வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து 8/3 கொடுக்குறோம். பிக்கு வந்து 0 × √7. கரெக்டாக? ஸோ 8/3 ப்ளஸ் 0. அப்போவும் ஈக்குவலைஸ் ஆகுதான்னு பார்த்தா ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து பாருங்கள், 2ஆல் கட் பண்ணும்போது 8 divided by 3. ஸோ ரெண்டும் சேமா. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? சி ஆப்ஷன் தான் கரெக்ட்.